ஹாய், எனது பெயர் மெராடா. நான் ஒரு மாணவி. கனடாவில் மனோதத்துவம் படிக்கிறேன். என்னுடைய கேள்வி எளிதானது. ஆணும் பெண்ணும் சமம் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாநாட்டிலேயே நீங்கள் பல்வேறு வகையாக பிரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை இங்கு பார்க்க முடிகிறது. இந்த கேள்வியை சற்று மெதுவாக கேட்க முடியுமா? ஆம், பெண்களை ஆண்களுக்கு பின்னால் உட்கார வைத்துள்ளீர்கள். இது ஏன்? பெண்களை பிரித்து வைக்க வேண்டுமானால் பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் உள்ளனவே. மாஷா அல்லாஹ், சகோதரி நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது ஏன் பெண்களை முன்னால் அமர வைக்கவில்லை? இல்லை, நீங்கள் எங்களை பிரித்து வைக்க வேண்டுமானால் இடது வலது அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக இப்படியாக எதற்கு நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. ஆண் பெண் சமம் என்றால் இடது பக்கமோ வலது பக்கமோ அமர வைத்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? நல்ல கேள்வி. ஏனென்றால் குர்ஆன் கூறுகிறது, சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 30, நன்னம்பிக்கை கொண்ட ஆடவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் அவனுக்கு வரலாம். அப்போது பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் வலதுபுறம் இருந்தால் நான் இடதுபுறம் பார்த்துதான் பேச வேண்டும். ஏனென்றால் நான் அவர்களை பார்க்க கூடாது. இப்போது எல்லோரையும் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து உங்கள் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை சகோதரியே. நீங்கள் நான் நிற்பதை பார்க்கலாம். என்னை நெருக்கமாக காண நீங்கள் திரையை பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை குர்ஆன் கூறுகிறது, என் தாய், மனைவி, சகோதரி, மகளை தவிர வேறு ஒரு பெண்ணை கண்டால் நான் என் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் பெண்ணை பார்த்தால் எனக்கு எந்த எண்ணமும் தோன்றவில்லை என்று சொன்னால் அவரை மனோதத்துவ நிபுணரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் இங்கு அமர்ந்தால் நான் இப்படித்தான் பேச வேண்டும். நீங்கள் கூறுவீர்கள், என்ன இவர் மரியாதை தெரியாத ஆணாக இருக்கிறாரே, இப்படி திரும்பிக் கொண்டு பேசுகிறாரே. இப்போது நான் நேரடியாக பேசுகிறேன், ஆனால் உங்களை என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை. அங்கும் இங்கும் சிறிதுதான் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் என் ஹிஜாபை பேணிக் கொள்கிறேன். பெண் பேச்சாளர்கள் பேசுவதானால் பெண்கள் முன்வரிசையில் அமர்ந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆண்கள் பேசும் நிகழ்ச்சி. சில நிகழ்ச்சிகளில் நாங்கள் இரு பாலருக்கும் இடையே தடை அமைப்போம். அப்படி செய்யலாம், நாங்கள் செய்தும் இருக்கிறோம். ஆனால் இங்கு மக்கள் திரளாக வந்திருக்கிறார்கள், பல கேமராக்கள் இருக்கின்றன, அதனால் செய்ய முடியவில்லை. இவைதான் காரணங்கள். இதுவே அன்றி பெண்கள் எல்லாம் தரம் தாழ்ந்தவர்கள் என்று நாங்கள் காட்ட முயற்சிக்கவில்லை. ஆகவேதான் உங்களுக்கு பக்கத்தில் திரை வைத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், சில பெண்கள் மிகவும் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக. அப்போதுதான் அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் முன்னால் அமர்ந்தால் எனக்கு பேச சிரமமாக இருக்கும். என் ஹிஜாபை பேண முடியாது. ஏனென்றால் பொது மேடையில் பேசும்போது மக்களை பார்த்துத்தான் பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு பெண் என் முன்னால் அமர்ந்திருந்தால் சிக்கலாகிவிடும். ஒரு முறை வளைகுடா நாட்டிற்கு சென்றேன். என்னை பேசும்படி அழைத்தார்கள். அது ஒரு பெண்கள் அமைப்பு. குறைந்தபட்சம் முன்வரிசையிலாவது ஆண்களை அமர்த்துங்கள் என்று அவர்களிடம் சொன்னேன். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆகவே என் பாதி பேச்சை தரையை பார்த்து கொண்டும் மீதி பேச்சை கூரையை பார்த்து கொண்டும் முடித்தேன். கீழும் மேலும் நான் மிகவும் சங்கடப்பட்டேன். பெண்கள் மத்தியில் இருந்ததற்காக அல்ல, எனது பாதி சொற்பொழிவு தரையை பார்த்தும் மீதி பாதி கூரையை பார்த்தும் இருந்ததற்காக சங்கடப்பட்டேன். நான் எனது ஹிஜாபை பேண வேண்டியிருந்தது. இங்கு அவர்களை நேரில் பார்த்து பேசுவேன், அவர்கள் கண்களை பார்ப்பேன். யாராவது உறங்கிக் கொண்டிருந்தால் உற்று பார்ப்பேன், அவர் விழித்து விடுவார். ஏனென்றால் இது மேடை பேச்சு. ஆனால் பெண்கள் தூரமாக உள்ளார்கள். ஹிஜாபை பேணுவதற்காக இவ்வாறு செய்கிறோம். ஆகவேதான் சகோதரியை இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் பெண்களை சிறுமைப்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. அதனால்தான் 2 ஒலிவாங்கிக்கு பதிலாக 1 தரப்பட்டுள்ளது. காரணம், இங்கு பெண்கள் வருகை 3இல் 1 பங்குதான் உள்ளது. அதனால்தான். ஆனால் சென்ற முறை அதிக பெண்கள் இருந்ததனால் சமமாக கொடுத்தோம். இதுவே எனது பதில் சகோதரியே. நன்றி. கேளுங்கள் சகோதரரே.